வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கான வரப்போகிற 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் ஒரு அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் நம்ம பதிவு இந்த 2025 பொது பலன் எப்படி இருக்குது, தனுசு ராசி மாணவ செல்வங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி படிக்க போகிறீங்க, வியாபாரம் வேலை எப்படி இருக்குது, அதோட திரைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி இருக்காங்க, பெண்களுக்கான பலன் என்ன, அதே போல் குடும்பம் திருமணம் இந்த 2025 ஆரோக்கியம் எப்படி சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அற்புதமான பதிவாக இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறோம். நட்சத்திர வாரியாக நண்பர்களுக்கு தனித்தனியாக அந்த பதிவை நான் பார்க்க போகிறேங்க. ஸோ நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாங்க. குரு பார்த்தாவே கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. பட் குரு பகவானையே ராசிநாதனா ராசிக்கு அதிபதியாக கொண்ட நமக்கு அப்படியாங்க இருக்குது. 2024 எடுத்த அத்தனை முயற்சியுமே சில பேருக்கு உயர்வு தாழ்வுன்னு சொல்லி இருந்தாலுமே பல தனுசு ராசி நண்பர்கள் ஆரம்ப இடத்துலையே இன்னுமே இருக்காங்க. அந்த நிலை நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் மாறுங்க. அதை ஏன் நான் இவ்வளவு நம்பிக்கையாக உறுதியாக சொல்கிறேன்னா, நான் சந்திக்கிற நிறைய தனுசு ராசி நண்பர்கள் பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சிருக்கு. நிறைய பேர் புது தொழில் ஸ்டார்ட் பண்ணியும் இருக்காங்க. அதோட குடும்பத்தில் ஆரம்பத்தில் இருந்த நிறைய பிரச்சனைகள், தொழில் கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனைகள், பண வரவில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் இயல்பு நிலைக்கு மாறி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நேரில் சந்திக்கிறவங்களுமே நிறைய பேர் அதை என்னோட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் சொல்கிற இந்த நிலை நிச்சயமாக மாறத்தான் போகுதுங்க. படித்த இளைஞர்களுக்கு நல்ல வேலை, வெளிநாட்டு சம்பளம்னு சொல்லி அனைத்திலுமே நல்லபடியான ஒரு முயற்சிக்கான ஒரு ஊதியம், உழைப்புக்கான ஒரு ஊதியங்கிற மாதிரி ஒரு படித்த படிப்புக்கான ஒரு நல்ல வருமானத்தோட ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். தனுசு ராசி அப்படின்னாவே தன்னம்பிக்கை, தளராத மனம், நேர்மை, திறமை. ஸோ நாம் ஜெயிக்க போகிறோம். அதில் எந்த சந்தேகமும் வேணாம். இந்த 2024 நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உடல்நலம் சம்பந்தமாக நிறைய தொந்தரவுகள், குறிப்பாக வாயு பிரச்சனை, முதுகு வலி, நெஞ்சு வலி, தூக்கமின்மை, மன அழுத்தம், எதை தின்னா பித்தம் குறையும் அப்படிங்கிற அளவுக்கு மரண பயம்னே சொல்லலாம். அதுக்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வு, நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவ ஆலோசனை எல்லாம் கிடச்சி அந்த பயம் நீங்கி தெளிவு இந்த 2025 தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்குங்க. பொதுவாக நிதானமாக பொறுமையாக யாருக்கிட்டையும் குற்றங்களை கண்டுபிடிக்காமல் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கவனம் செலுத்தினா உங்களை அசைச்சிக்கவே முடியாது. ஸோ பி ஹாப்பிங்க. நண்பர்களே, முதல்ல தனுசு ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்த்துலாங்க. ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி எந்த நேரத்தில் என்ன வியாதி வருது, எது நம்மளை மன உளைச்சலை காலாத்துதுன்னே ஒன்றும் தெரியல. ஸோ வாழ்க்கை கண்டிப்பாக பெரிய அளவில் மாறப்போகுது. அப்போது ஆரோக்கியம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடினமாக உழைக்க வேண்டி வரும். அதுக்கு நிச்சயமாக நம்மளுடைய ஆரோக்கியங்கிறது கண்டிப்பாக நம்ம கவனமாக பார்க்கணும். நிற்க நேரம் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்கும் நம்ம ஆரோக்கியம், திடகாத்திரமான மன உறுதி வேணுங்க. சந்தோஷத்தில் நேரங்காலம் பார்க்காம ஆஃபீஸு ஒர்க்கு அப்படின்னு உழைக்க போகிறீங்க. அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியம் வேணும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதற்கு நம்முடைய நல்ல மனநிலை, நல்ல ஒரு ஆரோக்கியம், தெளிவான சிந்தனை இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் வரக்கூடிய அந்த பொற்காலத்தை நாம் அற்புதமாக ஹேண்டில் பண்ண முடியுங்க. நண்பர்களே, குறிப்பாக மூலம் போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமாக கண் முன்னால் நிற்கிற மாதிரி ஒரு மன பிரம்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் நைட்டில் பாதியில் எழுந்து உட்காந்து என்ன பண்ண போகிறோம், நைட்டில் தூக்கம் வருமா, என்ன செய்யுது, உடம்பு வேறு இப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க. ஸோ பயக்காதீங்க. நோய் பாதி கொள்ளும், பயம்தான் மீதி கொள்ளும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது, அதை மறக்காதீங்க. ஸோ உங்கள் சிறிய முயற்சி உடல் நலத்துக்காக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா விரைவாக இதை எல்லாமே சரி பண்ணிட முடியும் இந்த 2025. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தோள்பட்டை வலி, பித்தம், வாயு, ஒரு பக்கமாக தலைவலி, பின்கழுத்து வலி இது எல்லாமே ரொம்பவுமே தொல்லை பண்ணிகிட்டு இருக்குங்கள. ஸோ முறையான மருத்துவம், தொடர் மருத்துவத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடல்நலம் மனநலம் சார்ந்து நீங்கள் சரி பண்ணிவிட்டு பயம் இல்லாமல் வேலையில் முழு கவனத்தை செலுத்தி
2025 நமக்கானது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தை மாற்ற முடியும். அதற்கான கிரக நிலைகள், அதற்கான கிரக பயிற்சிகள் இந்த 2025 நடக்குது. ஸோ வாழ்த்துக்கள். இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாமே எல்லா இடத்துலையுமே சரியாக தான் போயிட்டுருக்குங்க. ஆனாலுமே எதையுமே தெளிவாக திட்டமிட்டு யோசித்து ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் செய்யும்போது வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சுமையாகவே இருக்காது. அதாவது வேலைக்கு போகிற இடத்துல பெரிய சுமையாகவே இருக்காதுங்க. தோல்வி இல்லாத வெற்றி மட்டும்தான் இந்த 2025 உங்களுக்கு கொடுக்க போகுது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. நீங்கள் கோவிச்சிக்காமல் அவங்கள்ட்ட எந்த ஒரு குற்றம் காணாமல் இருந்தாவே போதுங்க. பிஸ்னஸ் சூப்பராக அவங்க டெவலப் பண்ணுவாங்க. தொழிலில் சம்பாரித்து ஒரு பெரிய இடத்துக்கு வரக்கூடிய அல்லது ஒரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்குது. தொழிலுக்கு புதுசாக இந்த சமயத்தில் கடன் எதுவும் வாங்க வேணாம். ஏன்னா பிஸ்னஸ்லேயே டெவலப் ஆக போகுது. வர்ற பணத்தை வச்சே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ யோசித்து கொஞ்சம் மெதுவாக நீங்கள் அந்த கடன் வாங்குறது, புது கடன் வாங்குறத பார்த்துக்கலாம். 2025 வேலைக்கான இடமாற்றத்துக்கான ஒரு வருடம்னே சொல்லலாம். மேக்சிமம் வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வேலையை கேட்டு வாங்கிக்கலாம். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு அற்புதமாக இருக்கும். அதே போல் கூட வேலை செய்யக்கூடிய சக பணியாளர்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தாரும் சரி, உங்களுடைய வேலை சம்பந்தமான அத்தனைக்குமே ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த 2025 இருக்க போகுதுங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளியூர் வெளிநாடு வியாபார தொழில் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளுமே பணம், வருமானம், லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்லேயே நீங்கள் இருங்க. நல்லா தான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம், எதையும் நம்ம கண்டுக்காமல் இருக்க தேவையில்லை, கணக்கு வழக்கு பார்க்க தேவையில்லைனாலும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டாக நீங்கள் வருமானத்தை நீங்கள் பார்க்கணும். தொழில் நல்லா இருந்தாலுமே தயவு செய்து ஆடம்பரத்தை நீங்கள் குறைச்சிக்கங்க. இப்போதைக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. ஏன்னா உங்களுக்கே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மனசு சொல்லு, ஒரு நம்பிக்கை உங்களுக்குமே இருக்கும். ஏன்னா அது கேட்டு பாருங்கள். ஸோ அனைத்து நண்பர்களுக்குமே இந்த பிஸ்னஸ் வேலை சம்மந்தமாக ஒரு பெரிய எதிர்காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த 2025லேங்க. நிதிநிலை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாவுடைய சொத்து, தாத்தா பாட்டினுடைய சொத்தில் பங்கு வரத்துக்கோ இல்லை அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இழுபறியான நிலை மாறக்கூடிய காலமாக இந்த 2025 இருக்குங்க. ரியல் எஸ்டேட்டில் லாபம் இல்லை, ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் இருக்குங்க. ஆனால் அதுவுமே வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து போடுங்க. எந்த ஷேர் வந்து பீக்கில் இருக்குது, எந்த ஷேர் வாங்கினா லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய ஒரு கன்சல்டன்ட் வச்சு நீங்கள் அதை செக் பண்ணி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த 2025 தனுசு ராசி சகோதரிகளுக்கு 2025 நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அசாத்தியமான ஒரு நம்பிக்கை, திறமை, மன வலிமை சகோதரிகளுக்கு உருவாகும். நகை, ஆடைகள் வாங்கி சந்தோஷப்படுறது, இன்ப சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகிறது, இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ஆலய வழிபாடு, ஆலயம் சார்ந்து நீங்கள் சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இத்தனை நாள் எங்கெல்லாம் தடைகள் உருவாச்சோ அதையெல்லாம் சரி செஞ்சு கண்டுபிடிச்சி இனி நீங்கள் இந்த 2025 சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 இருக்குங்க. அரசியல்வாதி நண்பர்களுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் கட்சியில் மாறி மாறி இருந்தாலுமே உங்களை வச்சு நிறைய பேர் உயர்வாங்களே தவிர உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கொஞ்சம் போராடி தான் நீங்கள் வாங்கியாகணும். உதவி செய்யும்போது அதனுடைய தன்மை உணர்ந்து யாருக்கு நாம் உதவி செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து உதவி செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனையை உருவாக்காது. கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் மேலே போட வாய்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் நீங்கள் மனம் திறந்து பேசுகிற, இவருக்கு நான் உண்மையை இறக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஓப்பனாக நீங்கள் எதுவும் பேசுகிறது உங்களுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் அமைதியாக என்ன நடக்குதோ அதை பார்த்து அந்த இடத்த கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ கவனமாக இருக்கணும் அரசியல்வாதி நண்பர்கள். திருமணம், குடும்பம் அப்படிங்கிறது பார்த்தா அப்பானுடைய உடல் நலத்தில் மட்டுமே ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள், கீழே விழுறது, சின்னதாக அடிபடுறது, அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறது, அந்த மாதிரியான ஒரு சின்னதாக ஒரு உடல் உபாதைகள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். பெரியவங்கக்கிட்ட கடுமையாக பேசுகிறத நிறுத்திக்கங்க, கோவப்படாதீங்க. ஒரு வேளை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட கொஞ்சம் அமைதியாக இருந்து வெளியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்போ அப்பா அம்மா இந்த மாதிரி பேசிட்டாங்க, இல்லை மாமனார் மாமியார் பேசிட்டாங்க, இல்லை வீட்டில் இந்த மாதிரி பேசிட்டாங்க, இதுக்கு என்ன தீர்வு செய்யலான்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக வீட்டுக்கு போய் அதையை ஹேண்டில் பண்ண பாருங்கள். தயவு செஞ்சு வீண் விவாதங்களே குடும்பத்தில் தவிர்த்துக்குங்க. தொழில் பற்றின சீக்ரெட், குடும்ப பிரச்சனை பற்றின சீக்ரெட்டை நீங்கள் வெளியே விவாதிக்காதீங்க. ஸோ ஏன் விவாதிக்காதீங்க அப்படின்னா ஒரு நல்ல பிளான் இருக்கும், அதுக்கான பட்ஜெட் கோட் இருக்கும். நீங்கள் வெளியே நண்பர்கள்ட்ட கொஞ்சம் பெருமையாக நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது நடக்கிறதில்ல. அதையும் சொல்கிறாங்க, பணம் இருந்துச்சு, நேரம் இருந்துச்சு, நாங்களும் வந்து நினச்சிட்டே இருந்தோம், அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட கன்சல்ட் கேட்டோம்,
ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிறத நிறைய சொல்கிறதுனால உங்களுடைய சீக்ரெட் அப்படிங்கிறத, பிஸ்னஸ் சம்மந்தமான சீக்ரெட் அப்படிங்கிறத நீங்கள் வெளியே வந்து விவாதிக்காதீங்க. அந்த பிஸ்னஸ் சீக்ரெட்டை அவங்க திருடிடுவாங்க, அதை போய் காப்பி பண்ணி அவங்க பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு கண் திருஷ்டி மாதிரி ஆயிடுது நிறையா தனுசு ராசி நண்பர்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சொல்லாதீங்க, குடும்பத்துக்குள்ளோட விவாதிச்சுக்குங்க, வெளியார்ட்டி நீங்கள் விவாதிக்காதீங்க. லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த 2025 திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புது ஒப்பந்தம், புது சொத்து, பழைய சொத்தில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகிறது, வெளியூர் பயணம், அலைச்சல், சில பேருக்கு பூர்வீக சொத்தில் புதுசாக பிரச்சனைகள் உருவாகிறது அப்படின்னு இருந்தாலுமே வருமானம் எதிர்பார்ப்பதற்கு சற்று அதிகமாகவே இருக்கிறதுக்கு இந்த 2025 கிரக நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்க, ஆடம்பரத்துக்கு போகாதீங்க, அமைதியாக வரக்கூடியதை ஹேண்டில் பண்ணி இன்னும் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு உருவாக்கிங்க. தனுசு ராசி மாணவ செல்வங்களுக்கு படிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் படித்து முடித்த நண்பர்களுக்குமே ஒரு பொற்காலம் சொல்லலாம். உயர் படிப்பு, படிப்புக்கான வேலை, சான்றிதழ், பரிசு தொகை, விருது, கோயில் யாத்திரை, அப்பா அம்மா கூட போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது, இது எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அதே போல் உயர் படிப்பு, வெளிநாட்டிலேயோ அல்லது வந்து நம்ம ஊர்லேயோ வந்து புது வேலை அப்படின்னு அனைத்திற்கும் உங்களுடைய டீச்சர்ஸும் சரி, உங்கள் பெற்றோரும் சரி உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. கூட உங்கள் நண்பர்களும் அதுக்கு வழிகாட்டுவாங்க, நிறைய உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த உதவிகளையெல்லாம் வந்து உதாசீனப்படுத்தாமல் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 2025 தனுசு ராசிக்கான ஒரு 2025 நான் முதலே சொன்ன மாதிரி பெரிய சக்ஸஸ்ஃபுல் இயராகவே கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே. நட்சத்திர வரிசையில் பார்த்தா அப்படின்னா மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்க போகுதுன்னா, பயணத்திலும் பணத்திலும் கவனம் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. ஒரு வண்டியில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். வண்டியில் ஆர்சி புக் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்கா, இது எல்லாமே பார்த்துக்குங்க. ஸ்பீடு வந்து குறைவாக போங்க. அதே மாதிரி நீங்கள் பணம் ஒருத்தருக்கு அனுப்புகிறீங்க, 100 ரூபாய்க்கு பதிலாக நிறைய நண்பர்கள் 1000 ரூபா அனுப்புவீங்க, 1000 ரூபாய்க்கு பதிலாக 10 ரூபா அனுப்புறது, 100 ரூபா அனுப்புறது, இது மாதிரி கணக்கு இல்லாமல் அந்த பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது, இதனால் நிறையா இழப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால பணத்தில் பயணத்தில் ரெண்டுலேயும் கவனம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பிளான் நான் முதல்ல சொன்ன மாதிரி யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள வச்சு நீங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே சொல்லுங்கள். ஏபின்னு ஒரு பிளானை வச்சுட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸையோ ஒரு வேலையோ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரி அந்த பிளான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. சில நேரத்தில் என்ன ஆகுனா ஜட்டு வரைக்குமே போயிடும். ஒரு வேளை வந்து இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலான்னு வருஷக்கணக்காக இழுத்துட்டு போனதுமே சில பேர்த்துக்கு இருக்கிறனால, ஸோ அந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக அந்த வருடம் இருக்கிறனால கொஞ்சம் டேக் இட் ஈஸியாக, ஸோ கொஞ்சம் நடக்கும்போது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பதறாத காரியம் சிதறாது, சக்ஸஸாக இருக்கும். நல்லது கெட்டது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல தேவையே இல்லை. தனுசு ராசி மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நல்லது கெட்டது அட்வைஸ் அப்படிங்கிறது தேவையே இல்லை. ஏன்னா அத்தனை ஞானம் தெளிவு இருக்கும். அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் ஒரு ரீகால் பண்ணிக்கங்க. அடுத்ததாக போராட நட்சத்திர நண்பர்களுக்கு அதிகமான ஒரு பயண அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது 2025. அது வேலை சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்லை வந்து வெளியூர் வெளிநாடு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பாஸ் நீங்கள் போய் பாட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கலாம். அதனால் நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு காலமாக அந்த 2025 இருக்குங்க. சின்ன சின்ன சண்டைகள் அப்பா அம்மாவோட, நண்பர்கள் கூட, வாழ்க்கை துணையோட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிறனால எல்லா பக்கம்தான் இருக்கத்தான் செய்யுது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் அப்படின்னு வரும். அதை வந்து நம்ம பெருசாக வந்து நடத்துகிறோமா அல்லது வந்து ஈஸியாக வந்து டேக் இட் ஈஸின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறோமா அப்படிங்கிறதுல தான் ஒரு லைஃபுக்கு உண்டான சக்ஸஸ் அப்படிங்கிறதுனால கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஃபேமிலியை. அம்மானுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த சின்ன சின்னதாக பல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படுறது, தலைவலி, மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றது, கொஞ்சம் அதிகமாக தலை சுற்றல் இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஸோ அம்மானுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்துக்குங்க. பண வரவு வருமானம் நல்லா இருக்கும். வரவு செலவில் மன வருத்தம் உண்டாகி உறவுலையும் சரி நட்புலையும் சரி கொஞ்சம் சண்டை சச்சரவு வரத்துக்கோ மன வருத்தம் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்கிறனால கவனமாக இருங்க. பிஸ்னஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பிரச்சனை அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக கையாள வேண்டிய வருடமாக இந்த 2025 போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குங்க. உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மேன்மை கொடுக்கும். மூலம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்னவெல்லாம் பிரச்சனை, என்னவெல்லாம் நம்ம மைனஸ்னு பார்த்தோமோ அது எல்லாம் வந்து உத்திராடம் 1ஆம் பாத நண்பர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவுமே வந்து குறைவுங்க. ஆனாலுமே கொஞ்சம் இழுபறியான நிலை
இருந்தாலுமே நீங்கள் அது பெருசாக இல்லை, சும்மா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான், ஜஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இது போயிடும். அதனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. உயர் பதவி, உயர் படிப்பு, ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்து சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அதை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அல்லது உருவாகக்கூடிய காலத்தை நீங்கள் வந்து உபயோகப்படுத்திக்கணும். அனைத்து துறை நண்பர்களுக்குமே மேன்மை, வெற்றி, நல்ல லாபம், மரியாதை, ப்ரமோஷன், நல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது, இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மூலம் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு இருப்பதை விட ஒரு சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல 2025. ஸோ நிச்சயமாக நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கங்க. இந்த 2025 இன்னுமே சிறப்பானதாக மாற்றிக்கிறதுக்கு நாம் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம விநாயக பெருமானை தினமுமே முடிஞ்சால் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல் அமாவாசை, பௌர்ணமி, உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் அல்லது உங்கள் பிறந்தநாள் வரக்கூடிய நாட்களில், திருமண நாள் வரக்கூடிய நாட்களில், எந்த நாளெல்லாம் உங்களுக்கு சுப நாள்னு நினைக்கிறீங்களோ, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த 2025 நீங்கள் இறுக்கமாக பிடிக்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா குலதெய்வ வழிபாடு, அதே போல் ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவசமாதி வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையுமே உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் வழிபாடாக நீங்கள் வச்சுக்கோங்க. விநாயகர் பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது மேன்மை உண்டாவதை சூப்பராக பார்க்கலாங்க. அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சனி பகவான் வழிபாடு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பண்ணிட்டு வாங்க நண்பர்களே. அதே மாதிரி இந்த 2025 முழுதும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னா, நான் எப்போ சொல்கிற மாதிரி, எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்போல்லாம் ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. உடை தானம் கொடுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு உணவு தானம், உடை தானம் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்துட்டு வாங்க. இதை கொடுத்தா எனக்கு புண்ணியம் கிடைக்குமா, இதை கொடுத்தா நான் வந்து பெரிய ஆள் ஆயிடுவேனா, இதை கொடுத்தா நான் செஞ்ச பாவ கர்மமெல்லாம் போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. நம்ம பிறந்தோம், 4 பேர்த்துக்கு உதவியாக இருக்கிறோம், என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களால் என்ன முடியுதோ எதிர்பார்ப்பில்லாத உதவி இறைவன் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு தேவையானது பண்ணுவாருங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நண்பர்களே. தனுசு ராசி நண்பர்களுக்கான இந்த பதிவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2025க்கான ஒரு பொது பலன் தான். தெளிவான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு செய்யும்போது இன்னுமே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கண்டிப்பாக நான் பெற முடியும். ஸோ தப்பில்லை, செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவினுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தனுசு ராசியில் என்ன ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அற்புதமான ஒரு பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.